எனக்கு அருமையானவர்களே, இன்று இனி வரும் நாட்களில் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ரோமர் 8:28 படி, ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவரில் அன்பு கூறுகிறீர்கள், நிச்சயமாகவே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். ஆண்டவர் அதை செய்வார். உங்கள் வாழ்க்கை மலரும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த விதத்திலே அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிப்பார். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்த எல்லா தீமைக்கும் சரியாக அனைத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாறச் செய்வார். ஆதியாகமம் 50:19-20 யோசேப்பு என்ற மனிதன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி ஆண்டவர் நீங்கள் செய்த தீமையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படியாக எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்த தீங்கு, செய்யப்பட்ட தீங்கு அனைத்திற்கும் சரியாக எத்தனையோ மடங்கு அதிகமாக நன்மை செய்யும்படியாக, நன்மையாக உங்களுக்கு உண்டாகும்படி எல்லாவற்றையும் முடிய பண்ணுவார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக உங்களுக்கு செய்யப்பட்ட தீங்கு அவர்களுக்கு நன்மையாக உங்கள் மூலமாக மாறும்படி செய்வார். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அதை இன்று முதல் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு தீங்கு செய்யப்படும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய நன்மை ஒன்றை உங்களுக்கு தருகிறார். அதுதான் மன்னிக்கும் சக்தியை தருகிறார். ஜனங்களை மன்னிக்கும் சக்தியை தருகிறார். பிலிப்பியர் 2:6 படி, இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தார், ஆனாலும் தேவனுக்கு சமமாயிராதபடி தன்னை அவர் ஒரு அடிமையின் ரூபமாக மாற்றிக்கொண்டார். எல்லாருக்கும் வேலைக்காரனாக, அடிமையாக தன்னை மாற்றி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னையே பலியாக எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்தார். இன்று அது நிமித்தம் இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முட்டங்கும்படியாக சர்வ வல்லவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். பிலிப்பியர் 2:10 படி உங்களையும் அப்படியே உயர்த்துவார். ஏன் அப்படி உயர்த்தப்பட்டார் தெரியுமா? சிலுவையில் அவர் தன்னையே அடிமையின் ரூபமாக தாழ்த்தின பொழுது அவருக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து தவறாக குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். எல்லாம் வல்ல இறைவனே, தகப்பனே, இவர்கள் செய்கிற குற்றம் என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34 அதை வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றும் உங்களையும் மன்னிக்கிறவர்களாக அவர் மறுரூபப்படுத்துகிறார். ஆம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவரில் அன்பு கூறுகிறீர்கள். எதற்காக? ஜனங்களை மன்னிக்க. உங்களுக்கு தீங்கு செய்ய 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 ஜனங்களை மன்னிக்கும் சக்தி உங்களுக்குள் வருகிறது. மன்னிக்க 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 ஆண்டவர் எல்லா பெயருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உங்களை உயர்த்தி வைப்பார். உங்கள் பெயரை உயர்த்தி வைப்பார். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தருவாராக. மூன்றாவதாக, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். எப்படி? அவருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார்.
எப்படி நான் மன்னிப்பது, இவர்களை எப்படி மன்னிப்பது என்று நீங்கள் தவிக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஆவியை எடுத்து போட்டு, மனுஷிக ஆவியை எடுத்து போட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் வைப்பார். யோவான் 20, 22, 23 அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை மன்னிப்பீர்கள், அவள் பாவம் மன்னிக்கப்படும். யார் யாரை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாதிருக்கும். நீங்கள் மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் மீது நாம் அன்பு கொள்ளும் பொழுது, அவரால் அழைக்கப்படும் பொழுது நமக்கு வரும் நன்மை என்ன? சகலமும் நன்மைக்கு எதுவாக எப்படி மாறுகிறது? ஆண்டவருடைய சாயல் நமக்குள் வருகிறது. ஆண்டவருடைய இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை நமக்குள் வருகிறது. 1969 வருடத்திலே என்னுடைய தந்தையுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது. மரண தருவாயில் இருக்கும் பொழுது இயேசு தோன்றினார். அவர் சொன்னார், என் மகனே, எதற்காக இந்த தீங்கு தெரியுமா? இதன் மூலம் நீ மற்றவர்களுடைய பாடுகளை அறிந்து கொள்வதற்கு. உன்னை நான் எழுப்பப் போகிறேன், நோயை சுகமாக்குவேன். இனி வரும் நாட்களிலே ஜனங்கள் பாடுகளோடு உன்னிடம் வரும்பொழுது நீ அவர்களை பார்த்து நீங்கள் பாவம் செய்ததினால்தான் பாடுபடுகிறீர்கள் என்று அவர்களை சபிக்க மாட்டாய், திட்ட மாட்டாய், அவர்கள் மீது பழி சுமத்த மாட்டாய். அவர்களுக்காக அழுவாய். நீ அவர்களுக்காக அழுவாய். நான் இதே போலதான் பாடுபட்டேன் என்று சொல்லி நீ அழுவாய். நீ கடந்து சென்ற அந்த தீங்கி நிமித்தம் நீ அவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்படியான இருதயம் பெறுவாய். நீ அவர்களுக்காக அழும்பொழுது நான் வந்து உன் கண்ணீரை பார்த்து அவள் கண்ணீரை துடைப்பேன், அவர்களை குணமாக்குவேன் என்றார். இன்றும் என் தந்தையோடு 4 தலைமுறைகள் பிறகு அத்தனை பேரும் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜனங்களுக்கு அவருடைய சாயலை சுமந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணவும், அவள் சுகமடையும், ஆரோக்கியமடையும், விடுதலை அடையும் ஆண்டவன் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை ஜனங்கள் நன்மை பெற்று வருகிறார்கள். யோசேப்பை போல உங்களுக்கு ஜனங்கள் தீமை செய்திருக்கலாம், நோய் வந்து உங்களை தாக்கி இருக்கலாம், ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ லட்சம் மக்கள் அதனால் நன்மை பெறும்படி ஆண்டவர் உங்களை அற்புதங்களை சுமக்கிறவர்களாக, அதிசயங்களை செய்யப்படுகிறவர்களாக, அவருடைய வரங்களை சுமந்து செயல்படும்படி கிருபை செய்வார். தைரியமாயிருங்கள். உங்கள் பாடுகள் கொஞ்ச நாட்கள் தான். கொஞ்ச நாள் பாடு அனுபவித்த பிறகு ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார், உங்களை சிறப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். கடைசியாக, பாடுகள் வரும் பொழுது, ஜனங்கள் தீமை செய்யும் பொழுது, பிசாசு தீங்கு கொண்டு வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, அதன் பிறகு வரும் நன்மை என்ன? பெருக்கம், பெருக்கம், பெருக்கம். மத்தேயு 15:32 பாருங்கள். இயேசு ஜனங்களை பார்த்த பொழுது மனது உருகினார். அவள் பாடுகளோடு அவருடைய சமூகத்திற்கு வந்திருந்தார்கள். அவள் கஷ்டங்களை எல்லாம் நீக்கும்படி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். 3 நாட்கள் கடந்து விட்டது. ஆகாரம் சாப்பிட அங்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் இயேசு சொன்னார், இருக்கிற 5 அப்பத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். அது பெருக ஆரம்பித்தது. உங்களுக்கும் பெருக்கமாகிய நன்மை வரும். நன்மையினால் நிரப்புவார். எல்லாம் பெருகும், எல்லாம் பெருகும், எல்லாம் பெருகும். மனம் கலங்காதிருங்கள். இயேசு அழைக்கிறார். ஊழியத்திலும் கடன் பெருகின பொழுது ஆண்டவர் சொன்னார், 10ல் 1 பாகத்தை என்னுடைய ஊழியர்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு, அவர்களுடைய ஊழியங்களுக்கு கொடு. அப்பொழுது நான் உன் பற்றாக்குறையை நீக்குவேன். இயேசு அழைக்கிறார். ஊழியம் காருண்யாவும் கடனில் இருந்து வெளியே வரும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் என்றார். அதை செய்ய ஆரம்பித்தோம். இன்று வரை செய்து வருகிறோம். ஆண்டவர் இரக்கமாக இயேசு அழைக்கிறார். ஊழியத்திலும் காருண்யாவிலும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் சந்திக்கும்படி வருகிற காணிக்கையை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறார்.
அந்த காணிக்கை ஏழை மக்களிடமிருந்து வருகிறது. அவர்களுக்கே நோய் இருக்கிறது, அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்று அவர்கள் கண்ணீரையும் துடைத்து ஊழியத்திலே நிறைவான பலனை கொடுக்கிறார், நன்மையை கொண்டு வருகிறார். அற்புதங்கள் பெறுகிறது. நீங்கள் ஆண்டவருடைய சேவைக்கு கொடுக்கும் பொழுது, கஷ்டத்தின் மத்தியில் கொடுக்கும் பொழுது, அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். பற்றாக்குறை, கடன், இழப்பு, வீடு போய்விட்ட நிலைமை, இதில் வந்து கர்த்தருக்கு மற்றவர்கள் கண்ணீரை துடைக்க காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுகிறார், அதை பெருக பண்ணுகிறார். ஜனங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்யும் பொழுது உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இந்த நன்மையை கர்த்தர் என்று உங்களுக்கு தருவார். சகலமும் இப்படிப்பட்ட நன்மையினால் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும், நிறைவேறும், உண்டாகும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த வாக்கியத்தை உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைக்கிறேன். அவருடைய தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றுங்கள். அவரை அன்பு கூறுங்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக இன்று முதல் உங்களுக்கு நடக்கட்டும். ஆமென். God bless you.